மிஸ் ஆகும். ஏன் மெட்ராஸில் மெரினா பீச்சில் கலைஞர், வேறு ஜெயலலிதா, எம்ஜிஆர், அங்கிட்ட கேப்டன் இவங்கெல்லாம் கூப்பிட்டாங்களாம் இங்கே. அதனால் சுற்றி பார்க்க போயிட்டாங்க. அதனால தான் காசு போடாமல் இருந்தேன். பிறநாளைக்கு நாங்கள் அனுப்பவே இல்லை. ஒருத்தன்ட்ட காசு கொடுத்தேன். நான் கொஞ்சம் லேட் பண்ணால் ரிட்டர்ன் வாங்கிட்டேன். நான் ஒரு 400 ரியால் தர முடியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் காசு அனுப்பலை. இப்போ தான் அனுப்பிட்டேன். தந்தா சரி அனுப்பாமல் ஒரே அங்கிட்டு பொம்பளை பிள்ளை பர்த்டே வருது அடுத்த மாதம் 1ஆம் தேதி. சரி ஏதாச்சும் நகை திருப்போம், இல்லை நகை ஏதாச்சும் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பலை. அப்புறம் இப்போ கிளம்பி போனால அப்புறமும் மனசு கேட்கல. சரி அங்கே போய் எங்கேயாச்சும் பிச்சை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செலவுக்கு ஏதாச்சும் காசு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன். ஒன்று தான் போகிற நேரம் 3 நாள் ஆச்சு. அனுப்பிவிட்டேன். அவ்வளோதான். டோட்டல் காசு அங்கே கொடுத்து இங்கே கொடுத்து இதுக்கு செட்டில் பண்ணிட்டேன். முடிஞ்சு போச்சு. 8000 ரூபா இருக்கான். அதான் நீங்கள் எவ்வளோ தான் அனுப்புனாலும் நல்லா செலவழிச்சு போச்சுன்னு தான் சொல்லுவார். ஏன்னா இப்போ இதாக அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இப்போ என்கிட்ட இருந்தால் என் செலவுக்கே நான் இங்கே வந்து 4 ரூபா 5 ரூபா எடுத்துட்றேன். 4 ரூபா எடுத்தேன். இப்போ அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா 2 ரூபா மட்டும் 2 ரூபா இல்லைன்னா 1000 ரூபா செலவுக்கு எடுத்துட்டு இது 3 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுறாங்க. அக்கௌண்ட் இருந்தால் அதேமாதிரி வந்து இந்த அனுப்பிவிட்டு இருக்கிற காசாக இருந்தால் செலவாயிடுச்சு. முடிஞ்சு ஃபினிஷ். இந்த அடுத்த மாதம் வந்துடுச்சு. இந்த மயிலுக்கு தான் நான் போட்டுவிடல, பெருநாளைக்கே போட்டுவிடல. இனிமேல் படி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி. அப்புறமும் மனது கேட்கல. சரி பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு, அங்கே போய் பிச்சை எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்காக போட்டுவிட்டு இப்போ அங்கே போனால் அப்புறம் பிள்ளை ஏதாச்சும் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இதான் நிலவரம். பார்த்துங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் சேருங்க காசு. எல்லாத்தையும் போட்டு விடாதீங்க. ஏன்னா நாளைக்கு போய் நீங்கள் பிச்சை தான் எடுக்கணும். ஓகே பாய். போன மாதம் 1ஆம் தேதியே போட்டேன் சம்பளம். நான் கொடுத்தேன். அப்புறம் எங்கிட்ட தேர்தல் டைம்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக தேர்தல் டைம் 3 நாள் 4 நாள் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் சொல்லிட்டு அப்புறம் காசை வாங்கிட்டேன். கூட ரிட்டர்ன் நான் பக்கத்தில் தான் இருக்கேன். நம்ம இங்கே கிடைக்க தெரிஞ்சவங்க தான். அதோட 8000 ரூபா மட்டும் பாக்கி வச்சான். 20,000 ரூபா தந்துட்டான். அதோட சரின்னு சொல்லிட்டு சேர்த்து போட்டு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன். ஏதோ செஞ்சு தொலைங்க அப்படின்னு. என்னத்தை தான் காசு நம்ம பெரிய தான் சொன்னாங்க. ஏதாச்சும் 5000 நம்ம சீட்டு கூட காசு அனுப்பிவிடு கடை வைக்க. அவன் சீட்டை போட்டு இப்போ ஏசி ஃப்ரிட்ஜு இதை வாங்கி வச்சுருக்கான். கடை திறக்கப்புறம் சொன்னால் ஏசி இல்லை வெயில் அதிகமாக இருக்குது அதான் ஏசி வாங்கிட்டேன் அப்படின்னு. என் விளக்கு மாதிரி இதெல்லாம் வாங்கலையா அப்படின்னு. காசு இல்லைன்னா பிச்சை எடுக்கிறது, காசு சேர்ந்தோடனே நம்ம ஏசி வைக்கிறேன் ஃப்ரிட்ஜ் வாங்குறேன். இப்போ காசு கொடுத்து காசு வந்தால் மாறிடுறாங்க. நான்லாம் அப்படிலாம் இல்லை. காசு இருந்தாலும் அதான், இல்லாமல் இருந்தாலும் அதான்.
எப்போதுமே ஒரே மாதிரி தான். நான் காசு இருந்துச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா காசு இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் துணிச்சலாக இருக்கும். காசு இல்லைன்னா அப்படி சைன்னு இருந்துறேன். காசு இருந்துச்சுன்னா போட, காசு இருந்துச்சுன்னா போனா பேப்பா என்னடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிடுவேன். என் கையில் காசு இருக்கேன், அங்கே போய் சாப்பிட்டுக்கிறோம் போங்க இதே போட்டு நான் போயிடுவேன். காசு இல்லைன்னா சொல்லுங்க. சரி சாமி, ஓகே சாமி, ஒலேண்ணையா. ஆனால் உண்மையில் வந்து காசு இருந்துச்சுன்னா அது ஒரு துணிச்சல், ஒரு 10 பேர் இருக்கிற மாதிரி. காசு இல்லைன்னா சொயின்னு ஆயிடும். சம்பளம் போடும்போது என்னடா சொல்கிறேன் பிச்சு போட வாங்கடா, வெட்டி போட முடியாது, இலவு போட முடியாது அப்படிங்கிறது. காசு முடிஞ்சவொடனே ஓகே சரி அப்படி காசு படுத்துகிற பாடு. காசு எனக்கு வந்து காசு இருக்குன்னா சரி, இல்லைன்னா அங்கிட்டு போய் நம்ம எங்கிட்டாச்சும் போய் படுத்துக்கிட்டு தின்னுட்டு வாங்கடா ஒரு 4 நாளைக்கு லீவை போட்டு போயிடலாம். அந்த ஒரு இது ஆக்சுவலாக நம்ம லீவை போட்டு வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் கடைக்கு வரணும். அந்த அந்த இது ஒரு நாள துணிச்சனால அப்படி இருந்தது. ஏதோ சரிதான், ஒரு ஆளுக்கு ஒரு குழப்பம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. லீவ் இல்லை, மலேசியானா மாதம் ஒரு லீவு போட்டுருவோம். இங்கே லீவ் தர முடியாது, ஒரு இடம் தர முடியாது. சனத்தில் மண்டைக்கு ஏற்றிவிட்டாங்க, நான் போட்டு போயிடுறது. ஓவரா சூடாகிடுச்சு நம்ம மண்டை. ஓட்டு ஈஸியாக கரண்ட் 2 பறக்கும், தூக்கி வீசிட்டு போயிடுறது. உமக்கெல்லாம் நீங்கள் காஃபியில் தெரிச்சு விடியாருங்க. லேஸ் 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 ஐயோ ஐயோ. ஓகே பாய் பாய்.